அங்க யாராவது இன்ஃபெக்ட் ஆனா உடனே மத்தவங்க எல்லாரும் ஒரு நீளமான குச்சியால அவங்கள 100 மீட்டர் ஹைட் உள்ள கல்வாசல் கொண்ட அந்த பில்டிங் உள்ள தள்ளி விட்டுருவாங்க. அதுக்குள்ள இருக்கிறது மரணத்தை விட கொடுமையா இருக்கும். அந்த ஆளு கெஞ்சிக்கிட்டே இருப்பான். ஆனாலும் தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லாம அவனை உள்ள தள்ளி விட்டுருவாங்க. அந்த பெரிய டோர் ஒரு டைம் க்ளோஸ் ஆனதும் மார்னிங் பார்க்கும்போது உள்ள போன யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. ஆனா டெய்லி மார்னிங் அந்த டோர் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். அப்போ அதுக்குள்ள 2 பேரும் ஓடி போறாங்க. அவங்க தான் அந்த இடத்துல மாட்டிட்டு இருந்தவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையா இருப்பாங்க. ஆக்சுவலா உள்ள போனவங்க அங்க இருக்கிற இடத்த டிரா பண்ணிட்டு வருவாங்க. அதை வச்சுதான் அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு பிளான் பண்ண முடியும். ஆனா வழக்கமா அவங்க உள்ள போயிட்டு சன்செட் ஆகுறதுக்குள்ள வெளியே வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆகியும் இன்னும் வெளியே வரல. அப்போ ஒருவேளை அவங்க உள்ள இருக்கிற மான்ஸ்டரால கொல்லப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த டனல் வழியா பயங்கரமா காத்தடிக்க ஆரம்பிக்குது. அப்படின்னா அந்த பெரிய டோர் க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம். இதுக்கு மேல உள்ள போன 2 பேரும் வெளியே வர மாட்டாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ மார்க் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். பார்த்தா அதுல ஒருத்தன் இன்ஜூரியான கேப்டனை தூக்கிட்டு வெளியே தடுமாறி வந்துட்டு இருக்கான். வெளியே இருந்தவங்க சீக்கிரமா 2 பேரையும் வெளியே வர சொல்றாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த பெரிய டோர் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. அதை பார்த்த மார்க் லாஸ்ட் செகண்ட்ல அந்த டோர் கேப் வழியா உள்ள போயிடுறான். அவன் உள்ள வந்ததை பார்த்த மின்ஹோ ஷாக் ஆயிடுறான். ஏன்னா அந்த இடம் ரொம்ப ஆபத்துன்னு அவனுக்கு தெரியும். அப்போ அவன் கேப்டன் உள்ள மறைஞ்சிருக்கிற மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிருச்சுன்னு சொல்லி இன்ஃபெக்ஷன் ஆன அடையாளத்தையும் காட்டுறான். நைட் ஆனதும் அந்த மான்ஸ்டர்கள் எல்லாம் வெளியே வருங்கிறதால மின்ஹோ சீக்கிரம் ஒளிஞ்சிக்க ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடணும்னு சொல்றான். ஆனா மார்க் ஃபர்ஸ்ட் கேப்டன் பாதுகாப்பா மறைச்சு வைக்கணும்னு சொல்றான். அதை கேட்ட மின்ஹோ அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அவரை விட்டுட்டு நம்ம சேஃப்டியா பார்க்கலாம்னு கோபப்படுறான். ஆனா மார்க் அங்க சுவர்ல தொங்கிட்டு இருந்த கொடிகளை பார்த்ததும் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே அவரை ஒரு பெரிய கொடியில கட்டி மேல கொண்டு போறான். அந்த டைம்ல அந்த டனலுக்குள்ள இருந்து மான்ஸ்டர்களோட பயங்கரமான உருமல் சத்தம் கேக்குது. உள்ள இருந்து ஒரு பயங்கரமான கிரீவர் வெளியே வருது. அதை பார்த்ததும் பயத்துல மின்ஹோ அங்கே இருந்து ஓடிடுறான். ஆனா மார்க் கேப்டனை கொடியில மேல தூக்கிட்டு அங்க இருந்த கொடிகளுக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கான். அந்த கிரீவர் அவனை மெல்ல கிராஸ் பண்ணி போனதும் உடனே கேப்டனை கட்டி இருந்த கொடிகளை கீழே கட்டி வைக்கிறான். ஆனா அந்த சின்ன சத்தத்தை கூட மான்ஸ்டர் கேட்டுருது. ஆனா நல்ல வேளையா அது அவனை கவனிக்கல. உடனே அங்க இருந்து வேகமா தப்பிச்சு போலாம்னு ஓடுறப்ப கொலன்னு இருக்கிற ஒரு லிக்விட்ல மிதிச்சிடுறான். திடீர்னு அந்த லிக்விட் அவனோட ஷோல்டர் மேலையும் விழ ஆரம்பிக்குது. அவன் திரும்பி பார்க்கும்போது அந்த மான்ஸ்டர் மேல இருந்து அவன் முன்னாடி வந்து சடனா விழுது. அதை பார்த்து அவன் பயங்கர ஷாக் ஆயிடுறான். மார்க்குக்கு அந்த இடத்த பத்தி எந்த முன் அனுபவமும் இருக்காது. அதனால அவன் எங்க போனாலும் அந்த மான்ஸ்டர் அவன் முன்னாடி ஈஸியா வந்துருது. கடைசியில ஒரு பாறையோட எட்ஜில் போய் மாட்டிக்கிறான். அந்த மான்ஸ்டர் அவன் பின்னாடியே வந்ததால சடனா ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் இருந்த பாறையை பிடிச்சிக்கிறான். அப்போ அந்த மான்ஸ்டர் அவனை ஃபாலோ பண்ணியே குதிக்குது. ஆனா அது அந்த கொடிகள்ல டைட்டா மாட்டிக்குது. அந்த சான்ஸை பயன்படுத்தி அவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறான். கடைசியில மின்ஹோவும் அவன் இருந்த இடத்துக்கே வந்துடுறான்.